ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம பார்க்க போகிற கதை சுயநலம். சுயநலத்தால் என்ன நடக்கும், அது தனக்கே எப்படி ஆப்போசிட் விளைவுகளை விளைவிக்கும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சுயநலம் அப்படின்றது தன்னோட பொருள் மீதோ இல்லை தனக்கு சொந்தமானவர்கள் மீதோ வந்தால் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே பொது, அதில் எந்தவித பயனுமே இருக்காது. இருந்தாலும் அது மேலே ஒரு சுயநலம் அப்படின்னு நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தரை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுயநலபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அதில் சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே அன்னோனியமானவங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுல அந்தளவுக்கு ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் ஒரு விதிவிலக்காக இருக்கார். என்ன அப்படின்னா, தாம் பொருளோ சரி தனக்கு சொந்தமானதோ சரி எதையுமே மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கவோ இல்லை கொஞ்சம் கூட அவங்களுக்காக ஒரு இரக்கப்பட்டோ படுற குணமே கிடையாது அவருக்கு. எதுவாக இருந்தாலும் தனக்கு தான். என்ன பொருளாக இருந்தாலும் சரி, என்ன விதமான வேலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே முதல்ல தனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர். இவர் வீட்டில் நிறைய மரங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த ஊருக்கே பெயர் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மாமரம். அந்த மாமரத்தோட நிழல் எப்படின்னா, அவரோட மாடி மேலேயும் படும், அவங்க வீட்டுக்குள்ளேயும் படும், சுற்றி இருக்கிற அந்த காலி இடங்களிலும் படும். அதே மாதிரி அந்த நிழல் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் படும். இந்த மாதிரி நிழல் அப்படின்றது சூரியன் திசைக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு விதத்தில் மாறிக்கிட்டு தான் இருக்கும். என்னம்மா இது என்ன புதுசாக, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இது என்ன புதுசாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இதில் தான் இருக்குது விஷயமே. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பட்டுருக்கு. ஆனால் அந்த நிழல் காம்பவுண்டுக்கு வெளியில் படும்போது, அந்த வழியாக நடந்து போகும்போது வெயிலோட தாக்கத்துக்காக அது மரத்துக்கு நிழலில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது வழக்கம். யாராவது அப்படி இது நின்றுட்டாங்கன்னா போச்சு, சுவாமிநாதருக்கு மூக்கு வேத்துரும். ஏன்னா இது என்னோட நிழல், இந்த நிழலில் யாருமே இருக்கக்கூடாது, யாருமே நின்று இந்த நிழலில் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த நிழலில் நின்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாராம். யார் ரொம்ப யாராவது விருப்பப்பட்டோ இல்லை சும்மாவே கிண்டலுக்காக போய் யாராவது நிழலில் நிற்பாங்களா? வெயில் ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்துக்கு தான் போய் நிற்பாங்க. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கவங்க யாராவது ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல கட்டல் போட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தாங்கன்னா கூட படுக்க வர்றதுக்கு முன்னாடியே அது அவங்கள என்னென்ன அந்த இடத்த விட்டு கிளப்பணுமோ அத்தனை விஷயங்களும் செய்வாராம். மக்கள் எல்லாருமே இவர் மேலே ரொம்ப கஷ்டத்துலேயும் அவர் மேலே கடும் கோபத்துலேயும் இருக்காங்க. சரி, இவரை இப்படியே விட்டு ஆகாது, இவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஊரில் குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இவருக்கு நல்ல பாடம் புகட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட உதவி எல்லாமே எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே ஏற்கனவே அவர் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ பண்ண போகிறேன், நீங்களாம் உதவியாக இருக்கணும்னா வேணான்னா சொல்லுவாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அப்போ குப்புசாமி என்ன பண்ணுறாருன்னா, அந்த மரத்தோட நிழலில் ஒரு கட்டில் போட்டு ஹாயாக படுத்துட்ருக்காரு. உடனே சுவாமிநாதருக்கு மூக்கு வேத்துருது. வெளியில் யாருப்பா நீ, சும்மா என் மரத்தோட நிழலில் நீ படுத்துட்ருக்க, இது என்னோட நிழல் அப்படின்றாரு. உடனே இவர் நிழல் யாருக்கும் சொந்தம் கிடையாது, வெயில் திசைக்கு ஏற்றாப்புல அதோட பொருளோட குணம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நிழல் உனது எனதுன்னெல்லாம் நீ சண்டை போடுறதுக்கெல்லாம் எந்த ரூலும் கிடையாது, அமைதியாக போறியா நீ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுவாமிநாதர் சொல்கிறாரு, இங்கே பாரு, சூரியன் வேணால் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நிழல் யாரோடது, என்னோட மரம், என் வீட்டுக்குள்ளே இருக்கிற மரத்தோட நிழல் தான் வெளியில் இருக்குது. அப்படின்னா அந்த நிழல் முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த நிழல் எனக்கு வித்துரு, நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அப்போ உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் யோசித்து பார்த்துட்டு,
ஒன்றுத்துக்கு ஆகாது, இந்த நிழல் காசு வருதுன்னா வேணாம் சொல்லுவார். சரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு, சரி இந்த நிழலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்குறாரு. உடனே சுவாமிநாதன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் 300 அப்படின்றாரு. இவரும் சரி இந்த 300 உனக்கு, ஆனால் இந்த நிழல் எங்கெல்லாம் படுதோ அந்த நிழல் முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த 300 வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே அந்த நிழல் சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் அங்கே அழைச்சி உட்காந்துக்கிட்டு ஒரே கலாபாரம் பண்ணுறாரு. ஆடுறது என்ன, பாடுறது என்ன, அங்கே குதிக்கிறது என்ன, குளிக்கிறது என்ன, எல்லாமே பண்ணுறாங்க. உடனே சுவாமிநாதனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. சரி வேறு வழியிலேயே 300 நிழலை விற்றாச்சு, இதுக்கப்புறம் நம்ம கேட்குறதுக்கு எந்த ரூலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. உடனே அந்த நிழல் அவரோட மாடி மேலேயும் படுது. மாடி மேலே பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க, நிழலுக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுவார், அந்த நிழல் அங்கே போனோடனே எல்லாரும் அழைச்சிக்கிட்டு மாடிக்கு போயிடுறாரு. மாடிக்கு போயிட்டு அங்கே போய் எல்லாரும் தன்னோட கூத்த ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இரவு தன்னோட மகள், அதாவது சுவாமிநாதனோட மகளுக்கு பிறந்தநாள், அதனால் ஒரு விமர்சையாக கொண்டாடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது அந்த நிழல் பொழுது சாய சாய அந்த நிழல் வீட்டுக்குள்ளேயும் படுது. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. எல்லாரும் வந்த உடனே சுவாமிநாதனுக்கு செம்ம கோவம். ஆனால் கேட்க வழி இல்லை. 300 தெரியாமல் விற்றுட்டோமே, அறிவு கிட்ட போய் விற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உள்ள எல்லாரும் தன்னோட கூத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடுறது, சாப்பிட்றது என்ன எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கும் கோவம், வேறு வழி இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்களோட குடும்ப நண்பர்களுக்கே இவர் செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் அமைதியாக இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது. அந்த நிழல் மறுபடியும் அடுத்த காலி எடுத்து மேலே படுது. இவங்க திரும்பவும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, எதுக்குமே உதவாத நிழல் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அலட்சியமாகவும் விற்றுட்டோம். ஆனால் இந்த நிழல் எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஆனால் இதை யாருமே அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுயநலமாக நான் யோசித்த இது எனக்கே விளைவாக வந்துருச்சு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். இயற்கை அப்படின்றது எல்லாருக்குமே போதும். அப்படி இருக்கும்போது என்னோட சுயநலத்துக்காக இது எனதுன்னு சொல்லிட்டு நான் போட்ட சண்டை கடைசியில் எனக்கே ஆப்பு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிநாதன் என்ன பண்ணுறாருன்னா நைட்டாக தன்னோட வீட்டை காலி பண்ணிவிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த மாதிரி தாங்க தனக்கும் உதவியில் அது உபயோகமாக இருக்காது, மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா தன்னோட பொருள் மற்றவங்களுக்கு எப்படி அது பயன்படலாம் அப்படின்னு நிறைய பேர் தனக்கு யூஸே ஆகாமல் இருந்தால் கூட அந்த பொருளை பொத்தி வச்சுப்பாங்க, பாதுகாப்பாங்க. ஆனால் அந்த பொருளுக்கு யாராவது நின்னாங்க இல்லை அது எதாவது கேட்குறாங்க அப்படின்னும் போது தான் அதோட பிஹேவ் ரொம்ப ஓவராகவே இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வராமல் வாழ்க்கையில் இருந்திருக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த கதையை கேட்ட உடனே ஆமாங்க எனக்கும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோன்றதை மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட என் கதையை முடிச்சுக்கிறேன். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SL தகடு தமிழச்சி. நன்றி, வணக்கம்.